நீ எப்படி வேணாலும் என்ன வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணி லஞ்ச் பாக்ஸில் வச்சுத்தா, ஆனால் எங்களுக்கு பிடிச்சதை தந்த அப்படின்னா நாங்கள் ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணி சாப்பிட்டு முடித்ததாக கொண்டு வந்து தந்துடுவோம். ஆனால் நீ எங்களுக்கு பிடிக்காததாக வச்ச அப்படின்னா நாங்கள் என்ன சொல்லுவோம், எங்களுக்கு நேரம் இல்லைம்மா, நீ தந்தது ட்ரை ஆகிட்டு என்னால் சாப்பிடவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் கொண்டு வந்து வைப்பாங்க. ஸோ ரொம்ப மெனக்கிட வேண்டாம். எப்போதும் போல் ப்ரெட் சாண்ட்விட்சு, இட்லி, இல்லைன்னா ரொம்ப சிம்பிளாக ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி கொடுத்து விட்டுறலாம். மத்தியானம் வீட்டுக்கு வந்த பிறகு நம்மளுக்கு என்னெல்லாம் நம்ம வீட்டில் செஞ்சுருக்கோமோ காய்கறி அதெல்லாம் நல்லா பிசைஞ்சு ஊட்டி விட்ட வேண்டியது. இப்படி தான் எங்கள் வீட்டில் போயிட்டுருக்கோம். இப்போ நைட்டு ரொட்டீன் நடந்துகிட்ருக்கு. மறுநாளைக்கு ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கெல்லாம் கொடுத்து விட வேண்டிய ப்ரிப்பரேஷன், கட்டிங் வெட்டிங் ஒர்க்கு நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கேன். சீனியர் வரைக்காவை கட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா அது ரொம்ப லேட்டாகும் கட் பண்ணுறதுக்கு, அதனால் இப்போவே கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா முளைக்கட்டின பயிர், இது 2வது நாள் ப்ராசஸ். அப்பப்போ காலையிலையும் ராத்திரியும் மட்டும் இந்த மாதிரி தண்ணியில் காட்டிட்டு நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா அதோடய க்ரோ வந்து நல்லா இருக்கும். இன்னொன்று இந்த ஃபங்கஸ் அந்த மாதிரிலாம் வைக்காது. அதனால் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நல்ல முளை விட்டு வரும். இது வந்து இப்படி செய்யும்போது தான் அது நல்லா இருக்குங்கிறதுனால நான் இப்படி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து தோசைக்கு அரைக்கும் போது நான் அதில் உள்ளே போட்டு அரைச்சிருவேன். ஏன்னா இந்த வேக வச்சு அந்த மாதிரிலாம் கொடுத்தோம் அப்படின்னா பிள்ளைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால் தோசை மாவுலையே அரைச்சி தோசையாக சுட்டு கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா தோசை இப்போ சுட்டு கொடுத்துருக்கேன் பசங்களுக்கு நைட்டு சாப்பிட்றதுக்கு. அப்புறம் மில்லட் கஞ்சியும் வச்சுருக்கேன். அப்புறமா இது ரிலேட்டிவ் வந்தப்போ எடுத்தது, அவங்களுக்காக ஒரு ஸ்வீட் ப்ரிப்பரேஷன். அப்புறமா பால் டீ போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறமா பாஸ்தா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது வந்து சிக்கன் கறி. எல்லாமே வந்து ஒரு அரையும் குறையுமா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 65 மட்டும் ஃபுல்லாக பொரித்து முடிச்சிட்டேன். இது வந்து அவங்க வந்த பிறகு மறுபடி இந்த சிக்கன் கறியை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துடலாம். ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து லாஸ்ட்டாக சீஸும் க்ரீமும் லாஸ்ட்டாக அவங்களுக்கு சுட சுட சர்வ் பண்ணும்போது போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பரோட்டாவை நான் கடையிலேயே ஆர்டர் போட்டேன்.